So nice to see the presence of the Lord. God bless you all. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றான். தேவனுடைய வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தை, ஆண்டவர் வெளிப்படுகிற வார்த்தை பலப்படுத்து. Strengthen him or strengthen her. பலப்படுத்து. மோசே என்னும் கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய அந்த பரம அழைப்பிற்கு ஆயத்தமான பொழுது அவருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யார் நடத்தி செல்வார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்பொழுது கர்த்தர் மோசையை அழைத்து யோசுவாவை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். என்னவா, நீ யோசுவாவுக்கு முதலாவது கட்டளை கொடு என்று பார்த்தோம் அல்லவா. பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எப்ப போதிக்கணுமா? அவசரம் சொல்லுது, நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, உட்கார்ந்திருக்கும் பொழுது, எல்லா நேரத்திலையும் வசனத்தை பேசணுமா. பேசினா நமக்கு பேர் வைப்பாங்க, பரவாயில்லை. ஸ்கூல்ல நம்ம வாத்தியாருக்கெல்லாம் பேர் வச்சது இல்லையா? நமக்கு நிறைய பேர்ல வைப்பாங்க, பரவாயில்ல. ஆனாலும் ஆண்டவர் யோசுவாவை கூப்பிட்டு அவனை பலப்படுத்தும்படி மோசே இடத்துல சொல்லுகிறார். நீ அவனுக்கு கட்டளை கொடுத்து அவனை பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பதாய் கடந்து போக வேண்டும். அவன் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டது மோசே. ஆனால் அந்த மேரிபாவின் தண்ணீர்கள் அன்றையில் நடந்த சம்பவத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் மோசையை கானானுக்குள்ள விடல. அப்ப மோசே அழைத்து யோசுவா என்னும் அந்த மனுஷனை நீ கட்டளை கொடுத்து அவன் அபிஷேகம் பண்ணி பலப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் பேசுகிறார். சரி, இதே ஆண்டவர் மட்டும் பேசணும். நாம் பலப்படுவது மாத்திரமல்ல, பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய கட்டளை நமக்கு பிறக்கிறது. ஆண்டு சொல்லி நீ பலப்படுத்து, முதல்ல கட்டளை கொடுத்து பலப்படுத்து. ஏனால் பங்கிட்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு. அவர்கள் அநேக ஜெபக்குறிப்புகளை பார்க்கும் பொழுது எழுந்திருக்கவே முடியாது. சில காரியங்கள்லாம் ஜெபக்குறிப்புகளை பார்க்கும் பொழுது இதைவே வெடிக்கும், இதைவே வெடிக்கும். அவ்வளவு காரியங்கள் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. இவைகளை நம்முடன் இருக்கிறவர்களுக்கு இந்த காரியங்களை பங்கிட்டு கொடுப்பதும், அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி இதை ஜெபத்தை செய்ய வைப்பதும் நம்மளுடைய தரிசனங்களில் ஒன்று. இது நம்ம ஊழியத்துக்கு நல்ல தேவனுடைய பிள்ளைகளை பிறந்த ஒவ்வொருக்கும் இந்த தரிசனம் உண்டு. இப்ப நியாயாதிபதிகள் 16:28 ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சிம்சோன் என்ற மனிதன், அவன் ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அவர் விண்ணப்பத்தை வைக்கிற அந்த வார்த்தை பார்த்தோம்னா அது கடைசி நிமிட ஒரு விண்ணப்பமாய் இருக்கிறது. கர்த்தர் சிம்சோனுக்கு நல்ல பலனை கொடுத்தார். அவனை பலவாறு பயன்படுத்துவதற்கு அவனுக்கு பலனை கொடுத்திருந்தார். ஆனால் சற்று அவன் தவறிட்டான். ஆனால் காரியங்கள் அது நிமித்தம் அவன் கொடுக்கப்பட்ட தரிசனங்களை பரிபூர்ணம் அடையாதபடிக்கு அவன் விட்டு விட்டான். அவனுடைய கிரிகள் எல்லாம் பார்க்கும் ஆச்சரியமா இருக்கும். சிங்கத்தை பிடித்து கிழித்து போடுவது, 300 நரிகளை பிடித்து வாளோட வால் கட்டி வயல்ல விட முடியும். நம்ம வீட்டுல ஒரு நாய்க்குட்டி அடக்க முடியுமா? முடியாது. 300 நரிகளை பிடிச்சிட்டு வந்து கட்டளை நின்றுக்கு பாருங்க. நோவாவுக்கு கொடுத்த கிருபை அவனுக்கு இருந்திருக்கும் நான் நம்புறேன். எப்படி நோவாவை நோக்கி எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா வந்துச்சோ, இவனும் ஜபத்தின் மூலமா நரிகளை வந்திருக்கும் நினைக்கிறேன். வந்து 300 பூல்ஸ் போட்டு கட்டி பந்தத்தை கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு தேவனுடைய பலன் இருந்திருக்கு. ஆனால் ஒரு உலகத்தின் நிமித்தம் தன் அழைப்பை இழந்து போய் அவனை செக்காட்ட விட்டுட்டாங்க. ஆனா கடைசியா ஒரு ஜெபம் அவன் பண்ணுகிறான். அதுதான் இந்த வார்த்தை. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நான் என் 2 கண்களுக்காக ஒரே திருவையாய் பெலிஸ்தர் கையில பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லிச்சிருக்கான். அவர் அல்லேலூயா சொல்லுமா. The last prayer but the faithful prayer. அவன் இழந்த எல்லாவற்றிலும் அவன் கண்கள் புடுங்கப்பட்டு அந்த வேதனையில் இருந்து அந்த வேதனையை அனுபவித்தவனா, இந்த வலிகளை அனுபவித்து உண்மையாகவே தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜெப விண்ணப்பம். He understood that he lost his path. நம் பாதைகளை இழந்து விட்டோம் என்பதை அறிந்தான்.
தேவனுக்கு பிரியமில்லாத அந்த பாதையில போயிட்டாங்கிறத அறிந்திருந்தான். மனுஷரால் ஏமாற்றப்பட்டதை அறிந்தான். பெலிஸ்தர்கள் அவன் மேல் வைத்திருந்த அந்த ஆதங்கம் எல்லாம் வெளிப்பட்டதை பார்த்தான். அந்த கடைசி நிமிஷத்துல அவங்க பேசுறாங்க. அவனை கொண்டு வந்து வேடிக்கைக்காக நிறுத்தினார். முதல்ல வேடிக்கை காட்டினது இவன். முதல்ல சொன்னா கொண்டு போய் அந்த சிங்கத்துல வந்து தேனை வச்சு அவங்களுக்கு விடுகதை விடுத்து அவங்களை கலங்கடித்தவன். அவங்க எல்லாம் இவனை பார்த்து சிரிச்சவங்க இன்றைக்கு இவனுடைய கிரிகளை பார்த்து சிரிக்கும்படி காரியங்கள் மாறிவிட்டது. ஆனால் இந்த கடைசி ஜெபம் உண்மையான ஜெபம் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரை என்னை நினைத்தரணும், என்னை பலப்படுத்தும். அவ்வளவுதான். ஆண்டவர் பரத்திலிருந்து பார்த்தார், அவன் என்னுடைய தாசன் அல்லவா, இறங்கினார். அது நிமித்தம்தான் அந்த 3000 பேர்கள் நினைச்சு பார்க்க தூண்கள் அசையும் போது, நம்ம வீடு கொஞ்சம் பலவீனமான வீடா இருந்தாலும் அவ்வளவு சாதாரண வீடு கிடையாது, நம்மால் அசைக்க முடியாது. அவன் பாருங்க அவ்வளவு பெரிய அந்த அரண்மனையை தள்ளி அந்த ஆடிட்டோரியத்துல உள்ள 3000 பேரோடு அவன் சொல்ல பாருங்க, 2 கண்கள், என் கண்கள் பிடிக்கிட்டு அதுக்கு நான் பழி வாங்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறான். சாத்தா அநேக காரியங்களை காணாத பிடிக்க நம்முடைய கண்களை அடைச்சு போட்டிருக்காரு. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்களை கட்டைப்படி வசனம் சொல்லுது, இந்த தேவனானவன் அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த உலகத்தின் தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறபடியால்தான் இந்த 10 வயசு பையன் 10 ரூபாய்க்காக எல்லாரையும் கொள்வதும் வேதனைப்படும் காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இந்த ஜெபமானது உண்மையுள்ள ஜெபம். ஆண்டு சொல்லுகிற வார்த்தையை, நீ பலப்படு, பலப்படுத்து. ஆண்டவர்களுக்கு உண்மை, ஆண்டவரே என்னை நினைத்தவர்கள் என்னை பலப்படுத்தும் கேட்டவுடனே கர்த்தருடைய பலன் இறங்கி வந்தது. சங்கீதம் 89 கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். 20:21 ஆண்டவர் பேசுகிறார், I found David my servant. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். தாவீதை ஆண்டவர் கண்டுபிடித்து அவனை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி, அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகம் வந்த உடனே சூழ்நிலைகள் மாறும். ஒன்று, அவனுடைய என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும். அவர் அல்ல இல்லையா, கர்த்தருடைய பலன் வரும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மோடு பலனாய் இருக்கும். அடுத்த வார்த்தை, என் புயம் அவனை பலப்படுத்தும். My arm shall also strengthen him. சங்கீதம் 89, 20, 21. Psalms 89 verse 20 and 21. Praise be to God. கர்த்தர் தான் நம்ம கண்டுபிடித்தவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம கண்டுபிடித்தவர். ஆண்டவரை அபிஷேகம் பண்ணி அவனோடு தன்னுடைய கரம் இருக்கும்படி ஆசீர்வதிக்க ராமே சொல்லுமே. கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை 2025ஆம் ஆண்டுல கர்த்தருடைய கரம் நம்மோட இருக்கும். நீ நாம தர கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பலன் இறங்கி வரும். சிம்சோனை பலப்படுத்தினவர், யோசுவாவை பலப்படுத்தினவர், தாவீதை பலப்படுத்தினவர், நம்மையும் பலப்படுத்துவார். இன்னொரு வார்த்தை உண்டு. ஆண்டவர் சொல்லுகிற நாகும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நேகம் chapter 3 and verse 14. முற்றுகைக்கு தண்ணீர் மொண்டு வை, உன் அரண்களை பலப்படுத்து. Fortify the strongholds. உன் அரண்களை பலப்படுத்து. நம்முடைய அரண் என்ன? நம்ம இடத்துல மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அரண்மை, மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கிருபை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதான் நம்முடைய விசுவாசம். The fort of faith. விசுவாசத்தின் அரண். அதை பலப்படுத்த சொல்லி கட்டளை கொடுக்கிறார். காரணம், மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்றால், ஒரு சாட்சி பகிர்கிறோம் என்றால், சுவிசேஷம் அறிவிக்கிறோமானால், நம்முடைய அரண்ல விசுவாச கிரியை செய்யணும். எல்லாருக்கும் ஜெபிக்க முடியும், எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆனா அவங்க திருப்பி வந்து நிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, போற இடத்துல ஜெபத்துல ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டு விடுதலை கொடுப்பார். அங்கே கைகள் நாட்டுவாங்க, எல்லாம் சரியாயிரும். திருப்பி மீட்டிங் முடிஞ்ச உடனே திருப்பி லைன்ல வந்து நிற்பாங்க. என்னன்னு கேட்டு திருப்பி அதே பிரச்சனையை சொல்லுவாங்க. They don't understand. ஆண்டவருடைய அந்த அரணை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய அந்த திட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் அரண்களை பலப்படுத்து. Strengthen your faith. எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? அவருக்காக ஊழியம் சுவிசேஷனுடைய வேலை செய்வதற்கு. இந்த வருஷம் வாக்கு கத்தர் கொடுத்திருக்கிறதே சுவிசேஷனுடைய வேலை செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறது. உன் அரண்களை பலப்படுத்து. சேற்றில போய் களிமண்ணை மிதி, சூளையை கெட்டிப்படுத்து. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தனியா நீங்க தியானிக்கப்படுகிற அன்போடு கேட்கிறேன். போய் களிமண்ணை மிதி, சூளையை கெட்டிப்படுத்து. காரணம், பட்சிக்கிற அக்கினி அங்க இருக்கிறதான்னு சொல்லி நம்ம அங்க போக வேண்டாம். சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். தேவன் அழைத்த அழைப்பின்படி ஒரு தீர்க்கதரிசி செய்கிற ஒரே ஒரு காரியம்,
சகாரியா 10:12. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தேன், அவர்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். நம்ம கர்த்தருக்குள்ளாய் பலப்படுத்த வேண்டும். There are lots of people we have to lead them into. அநேகர் சத்தியத்திற்குள் நடத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்களை பலப்படுத்த வேண்டும், வசனத்தின்படி பலப்படுத்த வேண்டும், சாட்சியின்படி பலப்படுத்த வேண்டும். அப்படி பலப்படுத்தும் பொழுதுதான் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை நடந்து கொள்வார்கள். நிறைய இடங்கள் நம்ம சத்தியத்தை அறிவிக்க முடியவில்லை. அறிவிக்கிற இடங்கள்ல அவங்க சத்தியத்தை பற்றி வாழ்வது ரொம்ப கடினமா இருக்கு. அப்ப பலப்படுத்துவது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை. பலப்படு, பலப்படுத்து. கடைசி ஆண்டு சொல்ற ஏசாயா 35:3 ஏசாயா 35:3 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. Praise be to God. தளர்ந்த கைகள், the weak hands, and confirm the feeble knees. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கட்டளை இது. அதனால நீங்க எல்லாம் ஸ்டேட்டஸ்ல போடுறதை விட வாழ்க்கையில போடுங்க, பலப்படு, பலப்படுத்து. ஏனென்றால் முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும், நம்மை சுற்றி நிற்கிற கைகளை திடப்படுத்த வேண்டும். ஏன்னா ரட்சிப்புக்கு இன்னைக்கு நாட்கள் கர்த்தர் அமைப்போட அபிஷேகத்தோட கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பல இடங்களில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். சரி, அப்பொழுது நம் பலப்படுத்தும் பொழுது என்ன நடக்குமா? ஒரே ஒரு வசனம், அது 35 5-6 வசனங்கள். அப்பொழுது நம்ம பலப்படுத்தி அவர்களை முழங்கால்களை பலப்படுத்துகிற போது, கைகளை பலப்படுத்துகிற பொழுது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. குருடர்களின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவண்டு போகும். அப்பொழுது இதுவரைக்கும் முடவனாய் இருந்தவே மானை போல குதிப்பான், ஊமையினுடைய நாவு கம்பீரிக்கும், வனாந்திரத்தில் தண்ணீர்களும் கடு வெளியில ஆறுகளும் பாய்ந்து கொண்டு உங்களை கொண்டு கத்து பெரிய காரியம் செய்யப்பாரு. ராமன் சொல்லுமா, கையில வச்சு ஆண்டவர் நாம் பலப்படணும், பலப்படுத்தணும். அதுதான் இந்த அல்டிமேட் கத்தர் கொடுத்த வார்த்தையினுடைய சாராம்சமே அதுதான். ஜஸ்ட் ஒன்லி சிங்கிள் வேர்ட், பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெங்தன், பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெங்தன் அதர்ஸ். எல்லா கண்களை போடலாமா? தேங்க்யூ லார்ட். அடுத்து நம்முடைய கைகளை பலப்படுத்துவதற்கு தேவனுடைய பலன் வேண்டும். சில போல சிம்சோனுக்கு கத்த ஜெபத்தை கேட்டது இந்த கடைசி விண்ணப்பத்தில் ஒரு மகிமையான ஒரு பலன். ஆண்டவரே, என்னை திடப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை நிலைத்தரலும், என்னை பலப்படுத்தும். ஜஸ்ட் 2-3 minutes நம்ம முடிக்க போறோம். உண்மையுள்ள ஒரு இருதயத்தோட ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே, அநேக காரியங்கள் சிப்சனை போல அதெல்லாம் அறிஞ்செல்லாம் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டு ஆண்டவரே, பட் நவ் ஐ நீட் யூ. உங்களுடைய பலன் எனக்கு வேணும், எழுந்த விசுவாசம் எனக்கு வேணும். எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ண. Lord, I want you to strengthen my faith. There are people waiting around you that you have to strengthen. நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகரை பலப்படுத்த வேண்டிய கட்டளையை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு வருகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அறியாதவர்கள். அவர்கள் மத்திய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த நாம் பலப்படுத்த வேண்டும், பலப்பட வேண்டும். ஆண்டு கேட்கலாம், இந்த கெத்சமனேல கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களை கடந்து வந்த நாம், அதிசயங்களை ருசித்த நாம், இதனால் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள எல்லா கண்களை கைகளை ஏந்து தேவனுடைய ஆவியானவரே எங்களை பலப்படுத்துவீராக. நல்ல சோழம் வாரம் வரட்டு உள்ள ஆண்டு நம்ம கடந்து வந்த பலவீனத்தின் பாதைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு இருக்கிறார். அந்த நுகத்தை கர்த்தர் முறித்திருக்கிறார். God has broken every yoke right upon us. தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். சொல்லுவோமா? நம்ம செயலெல்லாம் இருந்துடவே கூடாது, நாம் செயலற்றவர்களா இருந்து விடக்கூடாது. நாம் அபிஷேகம் பெற்றவர்கள், தேவ கிருபை பெற்றவர்கள், தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள், அநேகரை விடுதலை செய்வதற்கும், குருடரின் கண்கள் பார்வையை செய்வோம், செவி மந்தமான போனவர்களை விட்டு திறவு செய்வோம். அதாவது திறவுண்டு போகும்படி ஜெபிக்கிறது. முட்டவனை மாலை போன தூள்ல குதிப்பது நம்முடைய ஜெபம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை யாரும் கணக்கு தரக்கூடாது. நல்ல உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தருடைய அன்பை ரசிக்கலாம். Let's give just few minutes ஆண்டவருக்கு கொடுத்து. Thank you Jesus. நல்ல இங்கே இருக்கும் சார், வெளியில இருக்க எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லு. ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் பயனுள்ள கருவியா என்னை மாற்று. பதினாறு என்னை பயனுள்ள கருவியா கர்த்தர் மாற்றுவீராக. அப்படி சத்தமா எல்லா ரன்னிய பாஷ அபிஷேகத்துல விக்கா பலா தார தூரி நிபு ஷட்டிலா பிரகார பரச்சுரபு லாச்சா காலா தார ஜாபர துரபு
தெய்வ வல்லம் இறங்கட்டும் ராஜாவே. பலப்படுத்துகிற ஆவியானவர் இறங்குவீராக, பலப்படுத்துகிற ஆவியானவர் இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு ஸ்தலத்திலும், ஒவ்வொரு குழுவிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு ஆத்மாவிலும் தேவனுடைய பலப்படுத்துகிற பலத்தின் ஆவியானவர் இப்பொழுது இறங்குவீராக. பொல்லாத பலவீனத்தின் ஆவியே, வியாதியாகவோ விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். வியாதியில் பலவீனம் உள்ளவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். கேரிகளில் பலவீனம் உள்ளவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இயேசுவின் ஜீவன நாமத்தில் சரீர பலவீனங்கள் மறைந்து போகட்டும். ஆவின் பலவீனங்கள் மறைந்து போகட்டும். விசுவாசத்தில் பலவீனங்கள் மறைந்து போகட்டும். தேவ வல்லம் இறங்கட்டும். தேவ வல்லம் இறங்கட்டும். இப்பொழுது தேவனுடைய இரக்கம் இறங்கட்டும். இருதயம் பலப்படட்டும். விசுவாசம் பலப்படட்டும். இப்பொழுது தேவனுடைய வல்லம் ஒவ்வொரு ஸ்தலங்களில் பாயட்டும். Let there be a shake in every place, that every soul move. ஒவ்வொரு ஆத்துமா அசையட்டும். ஒவ்வொரு குடும்பம் அசையட்டும். சத்தியத்தினால் அசையட்டும். குருடரின் கண்கள் திறக்கட்டும். செவிடர்களின் காதுகள் திறக்கட்டும். Let everyone see Jesus in our testimony. எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் கிரியைகளிலும் இயேசுவை காண்பிக்க கர்த்தர் கிரியை நடப்பி தருவீராக. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பலவீனங்கள் மாறட்டும் தகப்பனே. ஆவியில் பலவீனங்கள் மாறட்டும். ஜெப குறைவுகள் மறைந்து போகட்டும். ஜெபிக்காத முழங்கால்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறோம். முழங்கால் என்று ஜெபிக்க முடியாத பலவீனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை விட்டு நிர்மூலமாகி போகும். முழங்கால்கள் பலப்படுவதாக. ஜெபத்தின் ஆவியானி இறங்குவீராக. மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். எங்கள் விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா ஏவல்கள், பிள்ளி சொன்னிய கட்டுகள், மாய மந்திரத்தின் ஆவிகள், மையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஊழியங்களுக்கு எதிராக, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக, ஊழியர்களுக்காக, ஊழியர் குடும்பத்திற்கு எதிராக செய்யப்படும் கிரைகளை இயேசுவின் நாமத்தில் we send it back in Jesus name. சாத்தானுக்கு திருப்பி அனுப்புகிறோம். we send it back. we confess deliverance in Jesus mighty name. we send deliverance in the mighty name of Jesus Christ. பூரண சுகம் உண்டாகட்டும், பூரண விடுதலை உண்டாகும். தேவன் மகிமை படுவீராக ராஜா. வந்திருக்க ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு குடும்பத்தில், எந்த தேசத்தில், எந்த வீட்டில் இணைந்திருந்தாலும் தேவன் ஒவ்வொரு இடைப்படுவீராக. எந்த கேசமனை ஜெபம் பிள்ளையோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறட்டும். உலகம் முழுவதிலும் கொண்டாடுகிற இந்த சாம்பல் புதனில் எங்கள் சுயத்தை சாம்பலாக்கி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we turn our pride into ashes. We turn our highness into ashes. We make our selfishness into ashes, our desire into ashes. Everything we bow into your loving hands. உடைய கர்த்தர் முற்றிலுமாய் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டாம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். இந்த அவசர நாட்டில் நினைவு கூறுகிறவர்கள் மாமிசத்தை உண்வதை தவிர்க்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்கள் உண்மையாய் தங்கள் சுயத்தை வெறுத்து இயேசுவை தேட கர்த்தர் கிருபை பாராட்டும். எல்லாம் சொல்லாண்டவர் எங்க வீட்டை எழுப்புதல் உண்டாகணும். எங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறணும். எங்க வீட்டுல ஒரு எழுப்புதல் உண்டாகணும். எங்கள் வீட்டுல தேவ வார்த்தையை எழுப்பணும். ஜெப வீடாய் மாறணும். ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு அறுவடை கல்வியை மாறணும். ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தினால் வேலை செல் பிரச்சனை இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகளை மாற்றி ஜெபிக்கிறேன். நல்ல வேலை தருவீராக. நல்ல வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உயர்வை கொடுப்பீராக. ஞானத்தை நிரப்புவீராக. தொழில் செய்கிறவர்கள் தொழில் உயர்வதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில். Thank you, Lord. Thank you, Lord. Someone is having a pain in your kidneys. உங்கள் கிட்னியில, அதாவது அநேகருக்கு தெரியாதது போல இருக்குது, உங்கள் இடுப்பு பகுதியில் வலி இருக்கிறது போல உணர்கிற ஒருவரை பார்க்கிறோம். ஷார்ப் அந்த ஒரு பெயின் வருகிறது. நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். தயவுசெய்து கைகளை காண்பியுங்கள். சின்ன கூட்டம்னால உங்கள் பெயரை சொல்ல விரும்பவில்லை. கர்த்தர் வெளிப்படுத்துகிற போது தயவுசெய்து உங்கள் கைகளை விட்டு உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். God is going to do a mighty miracle. Thank you, Holy Spirit. Someone is having a pain. அது உங்களுக்கு இடுப்பு பகுதியில் ரொம்ப அதிகமா தெரிகிறது. God wants to heal you right now. ஆண்டவர் இப்போது உங்களை சுகமாக்க விரும்புகிறேன். Thank you, Holy Spirit. யாராவது அருகில் இருப்பீர்களா என்றால், அறியாதவர்களா இருந்தா உங்களுக்கு உதவி செய்து கேமரா கைவிட்டு காண்பீங்க பார்க்கலாம். அதாவது இடது பக்கம் அடிவயிற்றின் பக்கம் அந்த வலியோடு இருக்கிற ஒருவரோடு. Thank you, Jesus. God wants to set you free. God wants to set you free in the mighty name of Jesus Christ. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Jesus. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். Praise God. கடந்த வாரத்துல 3 முறை எப்படியாவது செத்தரணும்னு நினைத்த ஒரு பிள்ளை உண்டு. A young girl who
thought yourself, செத்துட்டா பரவாயில்ல, இப்படி ஒரு லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பேசி தனிமையா இருக்கும்போது பேசின ஒருத்தர் உண்டு. கை காண்பிக்கிறீங்களா? கர்த்தர் உன்னை காண்பிக்கிறார். திருப்பி God is showing me your face, but I want you to show your hands. கர்த்தர் உனக்கு விடுதலை தர விரும்புகிறார் மகளே. நீ மறிப்பதற்கோ அந்த சிந்தை உனக்கு வரக்கூடாது. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளே இல்லை. கர்த்தர் உனக்கு புதிய லைஃபை கொடுக்கிறாரு. தேங்க்யூ ஜீஸ். யூ கால் மீ. 8 மணிக்கு மேல எனக்கு கால் பண்ண உனக்கு ஜெபிக்கிறேன். பட் இப்போ கர்த்தருடைய கருத்திலிருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கணும். தேங்க்யூ ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய கருத்தை பிடிப்பீராக. அந்த தோல்வியின் ஆவி, தனிமையின் ஆவி, சுயத்தின் ஆவி, நாம் அந்த பிள்ளை விட்டு வெளியே என்ற கட்டளை கொடுக்கிறேன். Out in the mighty name of Jesus. Someone is have a pain in your left thigh. இடதுபுற காலில தொடையில ஒரு பெயின், தொடையில இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் பெயினோடு இருக்கிற ஒரு உண்டு. நீங்க கை காண்பிச்சு உடனே ஜெபிப்பேன். முடிச்ச உடனே சில நேரம் உங்களுக்கு ஜெபிக்க முடியாமல் போகலாம். தேங்க்யூ லார்ட். ஐ வாண்ட் யூ டு ஷோ யுவர் ஹேண்ட்ஸ். அந்த கால் வலி, அந்த மூட்டு வலிகள் இப்பொழுது இயேசு நாமத்தில் மறைய போகிறது. ஜீசஸ். தேங்க்யூ. வியாதி உள்ளவர்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நான் மொத்தமாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வியாதிகள், பலவீனத்தோடு இருக்கிற இந்த இடுப்பு வலி, இந்த முழங்கால் வலிகளோடு இருக்கிற ஒவ்வொரு இயேசுவின் ரத்தத்தினால் இப்பொழுது தொட்டு ஜெபிக்கிறேன். I am a servant of Almighty God. I command every sickness to heal in the mighty name of Jesus Christ. Someone is having a pain in your thigh and in your left elbow. Praise God. God wants to heal you. The mighty name of Jesus. You receive the healing right now. உச்ச தலைமுறை இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகலாம். உச்ச தலைமுறை எல்லா வியாதிகளும் மறைந்து போகட்டும். முதியோருக்கு இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். வியாதிகளின் நிமித்தமாய் சோர்வடைகிற சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வறுமைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர் தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை ஆசீர்வதித்தரலும். புதிதாக இணைந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவன் ஆகாஷ் குடும்பத்திற்காக புதிய இணைந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். தேவனுடைய கிருபையினால் அவர்களை தொட்டு ரட்சித்து தேவன் மகிமைப்பட வேண்டும். நாங்கள் அழைக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அப்படி இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு போகும் பொழுது தேவனுடைய வல்லமை கிருபை ஆளுகை செய்யட்டும். பிசாசின் எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் நொறுங்கி போனதற்காக நன்றி. இன்னும் நாங்கள் இன்னும் பாரத்தோடு இணைந்து தேவனை மையப்படுத்த கிருபைத்தார். ஊழியத்துக்காக ஒருத்தர் நெல்லுக்காக ஜெபிக்கிறோம். உத்தமமாய் நாங்கள் குடும்பமாய் இன்னும் தலை குனிந்த இடமெல்லாம் எழுந்து நின்று கர்த்தரே தேவன் என்று நாங்கள் ஊழித்து உத்தமமாய் செய்யும். உம்மிடத்தில் உத்தம ஊழியர் என்று நாங்கள் சாட்சி பெற எங்கள் குடும்பத்தின் எல்லைகள் சுற்றும் கர்த்தர் இருப்பீராக. ஒழித்து தாங்குகிறவர்களுக்காக நன்றி. காணிக்கைகளினால், தசம பாகங்களினால், அன்பின் காணிக்கைகளினால், தர்ம பணத்தில உதவி செய்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகட்டும். இந்த வருடம் முழுவதற்கு எல்லா சுவிசேஷ கூட்டங்களிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வித்து அனுப்புகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அப்புறம் நீசனப்பா இந்த சொன்ன வேலை செய்திருக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்திடணும். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உயர்த்தி வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதம், சமாதானமும், சுகமும் வழி நடத்துதலும் அனைவரோடும் நம்மிட்டு எல்லாரும் தேவ குடும்பங்களோடு என்று வென்ற சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லும். தேவரீர் ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும் என்பதே. ஆமென். அல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன். God bless you all.